வணக்கம். கேரளாவுடைய முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு சொந்தமான 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதலே அதிரடியாக சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் ஒரு பகுதியான திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பினராயி விஜயனுடைய இல்லத்தில் சோதனை மேற்கொண்டு வெளியே வந்தபோது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்த காரை முற்றுகையிட்ட கட்சியினுடைய தொண்டர்கள் காரின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். காரினுடைய கண்ணாடி எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இதனுடைய முழு பின்னணியை பொறுத்தவரையில் கொச்சின் மினரல்ஸ் அண்ட் ரூடைல் லிமிடெட் என்ற கனிம நிறுவனத்துக்கு கேரள அரசு சுரங்க அனுமதி வழங்கியதில் மிகப்பெரிய அளவில் லஞ்சமும் பண மோசடியும் நடைபெற்றதாக புகார்கள் தொடர்ச்சியாக எழுந்தது. இந்த விவகாரத்தில் தான் பினராயி விஜயனுடைய மகள் வீணா நடத்தி வரக்கூடிய எக்ஸாலாஜிக் சொல்யூஷன் என்ற ஐடி நிறுவனத்துக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வந்தார்கள். இந்த விவகாரத்தில் தான் அமலாக்கத்துறை விசாரணை நடத்துவதை ரத்து செய்ய கோரி CMRL நிறுவனம் தொடர்ந்த வழக்கு கேரள உயர்நீதிமன்றம் நேற்று அதிரடியாக தள்ளுபடி செய்தது. அவர்கள் தள்ளுபடி செய்த அடுத்த நாளே, அதாவது இன்றைய நாள், நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் தன்னுடைய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் பினராயி விஜயனுடைய இல்லம், அவரது மருமகனும் முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சருமான முகமது ரியாஸின் இல்லம், திருவனந்தபுரம், கோழிக்கோடு உள்ளிட்ட முக்கிய இடங்களில் இருக்கக்கூடிய பினராயி விஜயனுக்கு சொந்தமான வீடு, அலுவலகம் என பல்வேறு இடங்களில் இன்று காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த சோதனையின் ஒரு பகுதியாக திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பினராயி விஜயனின் இல்லத்தில் சோதனை தொடர்ச்சியாக காலை முதல் நடைபெற்று வந்தது. அந்த சோதனையை முடித்துக் கொண்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெளியே வந்தார்கள். அப்போது சோதனை தொடங்கியது முதலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீட்டின் முன்பாக குவிய தொடங்கினார்கள். அதிக அளவில் அங்கு தொண்டர்கள் குவிந்த காரணத்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசாருக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்து கூடுதல் போலீசார் எல்லாம் வரவழைக்கப்பட்டது. இருப்பினும் கூட தொண்டர்களுடைய வருகை என்பது அதிகமாக இருந்தது. இந்த சோதனையில் பின்புலம் அரசியல் பின்னணி கொண்ட அரசியல் நோக்கத்தோடு தான் இந்த சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய அரசியல் சதி என்றெல்லாம் இந்த கட்சியுடைய தொண்டர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதனால் சோதனை காலை முதலில் நடைபெற்று வருகின்ற நிலையில் காலை முதலில் நேரம் செல்ல செல்ல அதிக அளவிலான தொண்டர்கள் அங்கே குவிய தொடங்கினார்கள். அப்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை முடித்துக் கொண்டு வெளியே வருகிறார்கள். வெளியே வந்து அவருடைய காரில் ஏறுகிறார்கள். அப்போது கார் மெதுவாக நகர்ந்த போது அங்கு கூடியிருந்த கட்சியினுடைய தொண்டர்கள் கற்களை எடுத்து காரின் மீது தாக்குகிறார்கள், காரை அடிக்கிறார்கள். காரினுடைய பின்பகுதியின் கண்ணாடி உடைகிறது. அதே போன்று காரினுடைய முன்பகுதி கண்ணாடியும் உடைகிறது. இதனால் தொடர்ந்து அந்த பகுதியில் கூடுதல் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. போலீசார் அதிக அளவில் வர வைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு கட்சியினுடைய அதிக தொண்டர்கள் அனைவரும் நிர்வாகிகள் வந்து அவர்களை போக வழிவிட சொல்லி கூறிய பிறகு அதிகாரிகள் இந்த உடைந்த கண்ணாடி, இந்த உடைந்த கார் சேதமான நிலையில் அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு வெளியே செல்கிறார்கள். இதனால் அங்கு கூடுதல் போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போது வரையிலும் அங்கு கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாக எதுவும் தகவலும் தற்போது வரை வெளியாகவில்லை. இந்த நிலையில்தான் சோதனை மேற்கொள்ள வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் வாகனத்தில் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. நிகிதா, கேரள முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் வீட்டில் காலை முதல் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வரும் நிலையில் திருவனந்தபுரத்தில் உள்ள பினராயி விஜயன் வீட்டின் முன் ஏராளமான கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் குவிந்துள்ளார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்தும் மேலும் விவரங்களை வழங்கினார் முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார்.